அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாம் தமிழ். இன்றைய காணொளியில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி விரிவாகவும் மிக தெளிவாகவும் பார்க்க இருக்கிறோம். ஆசியாவில் உள்ள பல நாடுகளில் அரபு நாடும் ஒன்று. அந்த நாடு செழிப்பால் வறண்ட நாடு. ஆயினும் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய 3 கண்டங்களும் எளிதில் தொடர்பு கொள்ளத்தக்க முக்கியமான ஒரு இடத்தில் அது அமைந்திருக்கிறது. எனவேதான் மக்கா பண்டை காலம் தொட்டு ஒரு முக்கிய வியாபார கேத்திரமாக திகழ்ந்து வந்துள்ளது. இவ்வித நடுநாயகமான ஒரு இடத்தில் அரபு நாடு அமைந்திருந்த போதிலும் வளமில்லாத பாலைவன பிரதேசமாக இருக்கும் காரணத்தினால் சுற்றுப்புற நாடுகளை அரசாண்ட அரசர்கள் எவரும் அரபு நாடு மீது ஆசையோ அக்கறையோ கொண்டு ஆட்சி கொள்ள முன்வரவில்லை. அதனால் அந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் தன்னிசையாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்து வரலாயினர். இங்கு வாழ்கின்ற மக்களை நூ நபி அவர்களின் புத்திரர் ஷாம் என்பவரின் வழித்தோன்றல்களான ஆதி பழங்குடி அரேபியர்கள், பாலைவன அரேபியர்கள், குடியேறிகளான அந்நியர்கள் என 3 பெரும் பிரிவுக்குள் அடக்கலாம். அரபு நாட்டில் குடியேறி வசித்த அந்நியர்களில் ஆபிரகாம் தீர்க்கதரிசி என்னும் இப்ராஹிம் நபியும் அவரது மகன் இஸ்மாயில் நபியும் சேருகின்றனர். இப்ராஹிம் நபி ஈராக்கில் உள்ள கல்தூனியா என்ற ராஜ்யத்தை சேர்ந்தவர். இவரது சிறிய தந்தை ஆசர் என்பவர் கோயில்களுக்கும் உருவ வழிபாடு செய்பவர்களுக்கும் விக்கிரகங்கள் செய்து கொடுத்து வந்தார். இப்ராஹிம் நபி விக்கிரக வணக்கத்தை கண்டித்து ஏக இறைவனை வணங்குமாறு மக்களிடையே பிரச்சாரம் செய்தார். இதனால் அவரது சிறிய தந்தையும் அந்நாட்டு அரசனான நம்ரூத் என்பவனும் உற்றார் உறவினரும் அவரை வெறுத்து அந்நாட்டை விட்டு வெளியேற்றினர். எனவே அவர் பாலஸ்தீனம் சென்று கன்னான் எனும் இடத்தில் தங்கினார். பின் அங்கிருந்து வெளியாகி சிரியாவுக்கு வந்து வசித்த போது தனது சிறிய தந்தையின் மகளான சாரா என்னும் பெண்மணியை மணந்து கொண்டார். சில காலம் சென்று மீண்டும் சொந்த நாட்டிற்கு வந்து இறைவனின் மகத்துவத்தை பற்றியும் விக்கிரக வணக்கத்தை கண்டித்தும் பிரச்சாரம் செய்தார். அதனால் அரசன் நம்ரூத் அவரை நெருப்பு குண்டத்தில் எரிய செய்தான். இறைவனின் ஆணைப்படி அந்நெருப்பு அவருக்கு குளிர்ந்த பூங்காவாக மாறிவிட்டது. பின்பு சொந்த நாட்டை துறந்து மனைவி சாராவுடன் எகிப்து நாட்டிற்கு சென்றார். எகிப்து அரசன் ரஹ்யூன் என்பவன் இப்ராஹிம் நபியை கண்ணியப்படுத்தி பல வெகுமதிகளுடன் அரசகுமாரி ஹாஜரா என்னும் மங்கையையும் அவருக்கு பரிசாக கொடுத்து அனுப்பினான். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வயதாகி வந்தது. ஆயினும் சாராவை கொண்டு மகப்பேறு கிட்டாமல் இருந்தது. எனவே ஹாஜராவையும் அவர் திருமணம் செய்து கொண்டார். சிறிது காலத்தில் ஹாஜராவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அவ்வன்பு குழந்தையை இஸ்மாயில் என அழகு பெயர் சூட்டி மிக்க பற்று பாசத்துடன் வளர்த்து வந்தார். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அந்த சமயம் 86 வயதாகி இருந்தது. அதன் பின் மூத்த மனைவி சாராவுக்கும் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தைக்கு இஸ்ஹாக் என பெயரிட்டார். அப்போது இப்ராஹிம் நபி அவர்கள் 99 வயதை அடைந்திருந்தார்கள். இஸ்மாயில் நபி அவர்கள் பச்சிலம் குழந்தையாக இருந்த போது இறைவனின் கட்டளைப்படி ஹாஜராவையும் குழந்தையையும் பாரான் எனும் வனாந்திர பிரதேசமான அரேபியாவில் மக்கா எனும் இடத்தில் கொண்டு வந்துவிட்டு அங்கு வசித்து வருமாறு இப்ராஹிம் நபி அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அங்கு ஒரு நாள் குழந்தை இஸ்மாயில் நபி அவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டு பரிதாபமாக தவித்து அழுதது. கைவசம் தண்ணீர் இல்லாத நிலையில் குழந்தையின் பரிதாபம் தாங்காத அன்னை ஹாஜரா சஃபா மர்வா என்ற 2 குன்றுகளுக்கு மத்தியில் உள்ள இடத்திலும் வேறு இடங்களிலும் தண்ணீரை தேடி அங்கும் இங்கும் ஓடி அலைந்தார். எந்த இடத்திலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. குழந்தையின் வீறிட்ட அலறல் தாயின் உள்ளத்தை பிழிந்தெடுக்க தண்ணீருக்காக அலைந்து கொண்டிருந்த அன்னை ஹாஜரா மனம் கசிந்து உருக்கமுடன் இறைவனை பிரார்த்தித்தார்கள். அந்நேரத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இருந்த இடத்தில் தோன்றி தம் குதிங்காலால் மிதிக்க பள்ளம் உண்டாகியது. குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அலறி துடிக்கும் போது கால்களில் உதறி அடித்ததில் பள்ளம் ஏற்பட்டதாகவும் கூறுவர். அக்குழியில் இருந்து இனிய நீர்க்குமிழி வெளிவந்தது. தண்ணீருக்காக அலைந்து திரிந்த அன்னை ஹாஜரா எங்கு அலைந்தும் நீர் கிடைக்காமையால் ஏமாற்றமும் மனச்சோர்வும் முற்றவராக குழந்தை இருந்த இடத்தை நோக்கி அசந்து போய் வந்தார். அங்கு வந்து பார்த்தபோது குழந்தையின் அருகில் தண்ணீர் குமளியிட்டு வழிந்தோடுவதை கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தவராக 2 கரமேந்தி இறைவனை போற்றினார். தண்ணீர் எங்கே பெருக்கெடுத்து ஓடி விரைவில் வற்றிவிடுமோ என்று பயந்து ஜம் ஜம், அதாவது நில் நில் என பதற்றத்துடன் கூறியவராய் அவ்வூற்றை சுற்றி மணலை கொண்டு அணை கட்டினார். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு குமிழியிட ஆரம்பித்த இப்புனித ஜம்சம் ஊற்று இன்றும் குமிழியிட்டுக் கொண்டு மக்காவுக்கு வரும் பல லட்சம் மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து வருவது இறைவனின் ஒப்பற்ற அதிசயங்களில் ஒன்றாகும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 12 வயதை கடந்த போது அச்சமயம் மக்காவில் வசித்து வந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தம் ஏக புத்திரரை பலியிடுமாறு, அதாவது குர்பானி செய்யுமாறு இறைவன் கனவில் அறிவித்தான். இக்கனவு தொடர்ந்து 3 இரவுகள் நிகழ்ந்ததால் நபி அவர்கள் இது இறைவனின் திட்டமான கட்டளை என உறுதி பூண்டு
விடிந்ததும் தன் உயிரான புத்திரரிடம் கனவு கண்ட விஷயத்தை கூறினார்கள். தந்தைக்கு நிகரான இறையன்பு கொண்ட மகனும் கனவில் கண்ட கட்டளையை உடனே நிறைவேற்றுமாறு தந்தையிடம் வேண்டினார். நபி அவர்கள் தம் செல்வ மைந்தனை அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு அருகிலுள்ள மினாவில் இரு குன்றுகளுக்கு இடையில் உள்ள பள்ளத்தாக்கு ஒன்றினை அடைந்து பலியை நிறைவேற்ற முனைந்த போது பலிவால் பணிய மறுத்துவிட்டது. கழுத்து அறுபடாது போயிற்று. உடனே இறைவன் நபி அவர்களின் குர்பானி உளம்பூர்வமாக நிறைவேற்றியதாக அசரீரியாக அறிவித்து அருகில் நின்ற ஆடொன்றினை அதற்கு பதிலாக பலியிடுமாறு அறிவித்தான். அன்னை ஹாஜரா காலமானதற்கு பிறகு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமாலகா கோத்திரத்தை சார்ந்த உமரா என்ற அரபு பெண்ணை மனம் முடித்திருந்தார்கள். பாலஸ்தீனம் சென்று மக்கா திரும்பிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை காண சென்ற போது மருமகள் வீட்டில் இருந்தால் அப்பெண்ணோ மரியாதை தெரியாத உபச்சாரமற்ற மட்டியாக இருந்தால். இதனை கண்ட நபி அவர்கள் மகன் வந்தவுடன் ஒரு பெரியவர் பரி மீது வந்ததாகவும் அவர் இந்த வீட்டின் வாசப்படி சரியில்லாமல் இருப்பதால் அதை மாற்றி அமைக்குமாறு கூறி சென்றதாகவும் தகவல் சொல்லுமாறு பணிந்துவிட்டு திரும்பிவிட்டார். சிறிது நாள் கழித்து நபி அவர்கள் மீண்டும் தன் மகனை காண வந்த போது வீட்டில் இருந்த புதிய பெண் நபி அவர்களை நலன் விசாரித்து நன்கு உபசரித்து தங்க வைத்திருந்தார். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீடு திரும்பிய போது தான் வாசப்படியை மாற்றி அமைத்ததை குறித்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகிழ்வும் மன திருப்தியும் அடைந்திருப்பதை கண்டார்கள். அரபிகளில் ஜிர்ஹம் கோத்திரத்தை சேர்ந்த சைதா எனும் அப்பெண்மணியின் திருவயிற்றில் உதித்த சந்ததியில் 70ஆம் தலைமுறையை சேர்ந்தவர்தான் நம் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதன் பின் இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனின் கட்டளைப்படி ஆதம் நபி அவர்களால் இப்பூவுலகில் முதல் வணக்கஸ்தலமாக நிறுவப்பட்டு நபி நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வந்த வெள்ளத்தில் மறைந்து போன காபத்துல்லாவை அந்த இடத்தில் அடையாளம் காட்டப்பெற்று அதனை புதிதாக எடுத்து காட்டினார்கள். இத்திருப்பணியில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தைக்கு முழு உதவியாக இருந்து அக்கட்டிடத்தை கட்டி முடித்தனர். கட்டட நிர்மாணத்தின் போது இறை நேச செல்வரான இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எங்கள் இறைவா, எங்கள் வித்தின் சந்ததியரான அவர்களிடமே உன் திருவசனங்களை ஓதி காண்பிப்பவராகவும் வேதத்தையும் விவேகத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மையில் வளர்ப்பவராகவும் உள்ள ஒரு தூதரை எழச் செய்வாயாக. நிச்சயமாக நீயே வல்லமையுடையோனும் பேரறிவு படைத்தோனுமாய் இருக்கிறாய் என இரு கரமேந்தி இறைவனை வேண்டினர். அன்று முதல் தந்தையும் மகனும் காபத்துல்லாவில் நியமமாக இறைவணக்கம் புரிந்து வந்தனர். இதை கண்ட மக்காவிலும் சுற்று வட்டாரத்திலும் உள்ள மக்களும் காபத்துல்லாவை தங்களுக்கும் வணக்கஸ்தலமாக ஆக்கிக் கொண்டனர். அங்கு ஆண்டு திருவிழாக்களும் நடந்து வரலாயின. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 136 வயது வரை வாழ்ந்து மரணித்தார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புதல்வர் 12 பேரில் தலைமகனான நாபித் ஆவார். இவ்வாறு இருக்க மக்கா விரிந்து மக்கள் பெருகிய போது வேற்றிடம் தேடி அதனை விட்டு வெளியேறிய ஒவ்வொருவரும் அந்நகரின் புனித தன்மையை மனதில் கொண்டு அதனின்றும் ஒரு கல்லை எடுத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அவர்கள் குடியேறிய அவ்விடங்களில் அக்கல்லை இருத்தி காபாவை இடம் வருவதை போல் அதனை சுற்றி வரலாயினர். இப்பழக்கம் காலப்போக்கில் அவர்களுக்கு விருப்பமான அல்லது உள்ளம் கவரும் கற்களை எடுத்துக்கொண்டு போய் அவற்றை வணங்கி வரும் பழக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. இவ்வாறு பல தலைமுறைகளுக்கு பின் அம்மக்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றி வந்த மார்க்கத்தை மறந்து மனம் போனவாறு கற்களை வணங்கும் விக்கிரக வணக்கத்தவராக மாறினர். நாபித்தின் கிளையில் 40ஆம் தலைமுறையில் அத்னான் என்பவர் பிறந்தார். அவரது 11ஆம் சந்ததியில் ஃபிஹ்ர் என்பவர் பிறந்தார். இவரைத்தான் மக்கள் குரைஷ், அதாவது பெருவணிகர் என சிறப்பு பெயர் கொண்டு அழைத்து வந்தனர். குரைஷ் என்பது சமுத்திரத்தில் பலம் மிக்க மீன் ஒன்றின் பெயராகும். எனவே குரைஷ் என்பது வீரமறவர் என்பதை குறிக்கிறது. ஃபிஹ்ரின் 7வது பௌத்திரராக குரைஷி கிபி 398 பிறந்தார். இவர் காலத்தில் காபாவின் நிர்வாகம் மீண்டும் குரைஷிகளின் கைகளில் வந்தது. தாருன் நத்வா என்ற நகர மன்றத்தை மக்காவில் தோற்றுவித்தவர் இவரே ஆவார். ஆண்டுதோறும் அந்நகருக்கு வரும் யாத்ரீகர்களுக்கு தேவையுள்ள தண்ணீர், உணவு மற்றும் சௌரியங்களை செய்து கொடுப்பது இப்பெருந்தகையின் பொறுப்பாக இருந்து வந்தது. ஹுஷையின் புதல்வர்கள் 6 பேரில் அப்துல் மனாஃப் 2வது மகனாவார். அவரின் புத்திரர்கள் 6 பேரில் ஹாசிம் ஒருவராவார். அவர் மக்காவிலும் அதற்கு வெளியிலும் மிக்க செல்வாக்கு பெற்று விளங்கினார். தன் மூதாதையர் ஹுஷையை போல் யாத்ரீகர்களுக்கு வசதிகள் செய்து கொடுப்பதில் மிகுந்த அக்கறை காட்டி வந்தார். அது மட்டுமல்லாமல் வியாபாரங்கள் ஒழுங்காக நடைபெறுவதற்கான வழிமுறைகளையும் ஹாசிமே வகுத்தளித்தார். குறைஷிகள் வியாபாரங்களுக்கு செல்லும் பாதைகளில் வழிப்பறி நடவாதவாறு பல கூட்ட
நகரத்தாருடன் உடன்படிக்கைகள் செய்து கொண்டார். ரோமானிய சக்கரவர்த்தி அபினீசியா மன்னன் இவர்களிடம் தூது அனுப்பி குறைஷிகள் அந்நாடுகளுக்கு சுங்கம் செலுத்தாது வணிகம் செய்வதற்கான சலுகைகளையும் பெற்றார். இதனால் மக்கா நகரம் வியாபாரத்தில் தலை தோங்கி இருந்தது. அந்நகரம் ஒரு பரிசுத்த ஸ்தலமாக மட்டுமின்றி வியாபார கேத்திரமாகவும் திகழ்ந்தது. இதன் காரணமாக அவர்கள் தங்களை மெக்காரும் தக்காரும் இல்லை என்று செருக்கூற்று நின்றனர். ஹாசிமுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனாரான அப்துல் முத்தலிப் ஏகபுத்திரராக பிறந்தார். இவர் மதீனாவின் நஜ்ஜார் கோத்திர அழகியான சல்மாவுக்கு பிறந்தார். இவரது உண்மை பெயர் ஆமீர் என்பதாகும். அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு பிறவியில் நெற்றியில் நரைமுடி இருந்ததால் மக்கள் அவரை ஷைபா என்று அழைத்தனர். தனது பெரிய தந்தை முத்தலிப்பின் பராமரிப்பில் வாழ்ந்ததால் இவர் தம்மை அப்துல் முத்தலிப் என நாமம் சூட்டிக் கொண்டார். அதாவது முத்தலிப்பின் அடிமை என்று பெயர் சூட்டிக் கொண்டார். ஹாசிப் வியாபார நிமித்தமாக யத்ரிபுக்கு சென்றிருந்த போது சல்மாவை திருமணம் செய்து கொண்டார். ஹுஷையுடைய புத்திரர் அப்துல் மனாப் தன்னுடைய தகப்பனார் காலத்திலேயே காபாவின் திருப்பணி, தண்ணீர் வழங்குதல், உபசரித்தல் ஆகிய காரியங்களை கவனித்து வந்தார். குறைஷி தன்னுடைய மூத்த மகன் அப்துத்தாரிடம் இப்பணிகளை செய்து வர வேண்டும் என விருப்பம் கொண்டார். எனவே அவரது மூத்த மகன் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறி சென்றார். அப்துல் முனாஃபும் தன் தந்தையின் எண்ணப்படி அவற்றை அப்துத்தாரிடம் ஒப்படைத்து விட்டார். அப்துல் முனாஃபுக்கு பின் அவரின் மக்கள் அப்துத்தாரின் மக்களிடம் வாதாடிய பின் காபாவின் பாதுகாப்பு, கொடி, தாருன் தஹ்வா, நிர்வாகம் ஆகியவை அப்துத்தாரின் மக்களுக்கும், தண்ணீர் வழங்குதல், யாத்ரீகர்களை உபசரித்தல் ஆகியவை அப்துல் முனாஃபின் புத்திரர்களுக்கும் பகிர்ந்து தரப்பட்டது. அப்துல் முனாஃபின் புத்திரர்கள் தங்களுக்கிடையில் தங்கள் திருப்பணி பற்றி திருவுளச்சீட்டு போட்டதில் அப்பாக்கியம் ஹாசிமுக்கு கிடைத்தது. இவரது ஏகபுத்திரர் அப்துல் முத்தலிப் இதை ஏற்று சிறப்பாக நடத்தி வந்தார். மக்காவுக்கு வரும் யாத்ரீகர்களுக்கு தண்ணீர் வழங்கும் பொறுப்பும் கௌரவமும் நபிகள் நாயகம் அவர்களின் பாட்டனாரான அப்துல் முத்தலிப்புக்கும் அவர்களின் 5 தலைமுறைகளுக்கும் முன்னுள்ள அவரின் மூதாதையர்களுக்கும் இருந்து வந்தது. ஆயினும் ஜம்சம் கிணறு தூர்ந்து போயிருந்த இடம் எதுவென்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அதன் பெருமையை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர அதை கண்டுபிடிக்க யாரும் ஆர்வம் காட்டவில்லை. இக்கிணற்றை கண்டுபிடித்தால் தனது தண்ணீர் பந்தல் தர்மத்திற்கு மிக்க உதவியாக இருக்குமே என்ற எண்ணம் மட்டும் அப்துல் முத்தலிப்புக்கு சில காலமாக இருந்து வந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம். இப்பதிவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Oh